ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுக்கள் நடந்து வரும் சூழலில் பாஜக வெளியிட்டுள்ள இந்த பட்டியல் பரபரப்பை கிளப்பியிருக்குங்க. இந்த 50 தொகுதிகளில் தான் அதிமுக கூட்டணி பாஜக போட்டியிட போகுதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. தமிழக சட்டசபை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரமாக நடத்தி வருது. பிரச்சாரம், பொதுக்கூட்டம், கூட்டணி, தொகுதி பங்கீடு, கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை என பல்வேறு நடவடிக்கைகளை அரசியல் கட்சிகள் மேற்கொண்டு வருதுங்க. தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக, பாஜக இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சிருக்குங்க. இந்த கூட்டணியில் பாமக, அன்புமணி, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்குங்க. கடந்த 23ஆம் தேதி மதுராங்கத்தில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பரப்புரை மேற்கொண்டாருங்க. இந்த நிலையில் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு பாஜக சார்பில் தொடர் சுற்றுப்பயணம் செய்வதற்கு பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 2 முதல் 7 சட்டசபை தொகுதிகள் ஒவ்வொருவருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை முதல் 7 சட்டசபை தொகுதிகள் ஒவ்வொருவருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல். முருகன் உள்ளிட்டோர் சட்டப்பேரவை தொகுதிகளில் பாஜக சுற்றுப்பயண பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. சுற்றுப்பயண பொறுப்பாளர்களாக அண்ணாமலை நியமிக்கப்பட்டிருக்காரு. திருப்பரங்குன்றம், ராதாபுரம், வால்பாறை, திருப்பூர் வடக்கு, உதகமண்டலம் ஆகிய தொகுதிகளுக்கு மத்திய இணையமைச்சர் எல். முருகன் சுற்றுப்பயண பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மயிலாப்பூர், கும்மிடிப்பூண்டி, நாங்குநேரி, பொள்ளாச்சி, கிள்ளியூர் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பழனி, தென்காசி, மேட்டுப்பாளையம், பரமக்குடி ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. வானதி சீனிவாசனுக்கு திருப்பூர் தெற்கு, குன்னூர், கோயம்புத்தூர் தெற்கு ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. கேடி ராகவனுக்கு வானூர், பூவிருந்தமல்லி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. முதுகுளத்தூர், விளவங்கோடு, திருப்பத்தூர், சிவகங்கை, உடுமலைப்பேட்டை ஆகிய தொகுதிகளுக்கு எச். ராஜா சுற்றுப்பயண பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. வி. பி. துரைசாமிக்கு எழும்பூர், ராசிபுரம், பரமத்தி வேலூர் தொகுதிகளுக்கும், பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தென்காசி, பரமக்குடி, மேட்டுப்பாளையம், பழனி ஆகிய தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் உள்ள 50 தொகுதிகளுக்கு பாஜக சுற்றுப்பயண பொறுப்பாளர்களை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நியமித்ததால் தமிழகத்தில் பாஜக 50 தொகுதிகளில் போட்டியிட போகிறாங்க அப்படின்றும் செய்திகள் வெளியாயிருக்கு. பாஜக பொறுப்பாளர்களுக்கு ஒதுக்கியுள்ள இந்த 50 தொகுதிகளில் தான் அதிமுக கூட்டணியும் பாஜக போட்டியிட போகிறதா என்ற கேள்விகளும் எழுந்திருக்குங்க. அதிமுக கூட்டணியில் பாஜக 56 தொகுதிகளை கேட்கதாக முன்பு தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. அதனால் இந்த எண்ணிக்கைக்கு அதிமுகவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் NDA கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கும் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கூறி வருகிறார். அப்படி தனிப்பெரும்பான்மை பெற வேண்டும் அப்படின்னா சுமார் 150 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடணும். அப்படி போட்டியிட்டால் தான் 118 இடங்களில் வென்று தனிப்பெரும்பான்மையுடன் கட்சி ஆட்சி அமைக்க முடியும். இந்த நிலையில் பாஜக 50 தொகுதிகளுக்கு சுற்றுப்பயண பொறுப்பாளர்களை நியமித்தது என்றால் அந்த 50 தொகுதிகளையும் பாஜக ஒதுக்கினால் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு சீட்டுகள் ஒதுக்கப்படும் என்று கேள்வி எழுந்திருக்கு. பாஜக இந்த 50 தொகுதிகளை குறிப்பிட்ட சுற்றுப்பயண பொறுப்பாளர்களை நியமித்துள்ளது. அதிமுக கூட்டணிக்கு பல்வேறு விவாதங்கள் நிறைய நடந்துட்டுருக்குங்க. மேலும் தேர்தல் பற்றின பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு செய்தியோடு உங்களை பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.